இந்த குதுப் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது இந்த குதுப்பினார்லாம் இருக்கிற காம்ப்ளெக்ஸில் நிறைய கான்ட்ரவர்சிஸும் இருக்குது. என்னென்னா, இந்த இஸ்லாமிய மன்னர்கள் வருகைக்கு முன்னாடி இந்து ராஜாக்கள் தான் ஆண்டாங்க. ஸோ இந்து கோயில்களும் ஜெயின கோயில்களுமே நிறையவே இருந்திருக்கு டெல்லியில். குறிப்பாக இந்த குதுப் காம்ப்ளெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்து கோவில் இருந்திருக்கு. அதை நீங்கள் கண்ணாலேயே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்து கோவில் வடிவமைப்பில் இருக்கிற கட்டடங்கள் சிதிலம் அடைஞ்சிருக்கும். விநாயகர் சிற்பம், அப்புறம் ராமாயண கதைகளை குறிக்கிற சிற்பங்கள் இந்த இடத்துல இருக்கும். இதெல்லாம் அழிச்சு தான் அவங்க அதுக்கு மேலே டோம் கட்டியிருக்காங்க. அதாவது அந்த தேங்காய் வடிவில் தலைப்பு இருக்கும் இல்லையா, அதோட கோபுரம், அந்த டாம்புன்னு சொல்லுவாங்க, அது கட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் கிட்ட போனீங்கன்னா இந்து கோயில்கள் இருந்த அடையாளத்தை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் செதைச்சிருக்காங்க. அது பக்கத்துலேயே இந்த குதுப்பினாரை கட்டியிருக்காங்க. ஏற்கனவே இருந்ததெல்லாம் அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ அதனால் ஒரு இந்து கோவில் இருந்து அது அழிஞ்சு போனது கண்ணு முன்னாடி தெரியும். ஸோ ஒரு போரோட கோரமான காட்சி, ஒரு அரசனோட, ஒரு மதத்தோட ஒரு புனித சின்னம் அழிக்கப்பட்டு இன்னொரு மதம், இன்னொரு ராஜா அவங்க அவங்களுடைய வெற்றியை பறைசாற்றி 900 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மிக பெரிய ஒரு வரலாற்று இடமா தான் இதை நம்ம பார்க்குறோம்.